ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜிஆர்டியில் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 1 இயர் வந்து சீட்டி போட்டிருந்தேன். அதை தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜனவரி மாதம் வந்து சீட்டி போட்டிருந்தேன். இது வந்து 11 மந்த்து ஸ்கீமு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் சீட்டி போடக்குள்ளவே அவங்கக்கிட்ட நான் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுட்டேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டி வந்து நம்ம போட்டுட்டு 1 மந்த்து பே பண்ணிவிட்டு நம்ம 2 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி கட்டலாமா, கையில் காசு இல்லாதப்போ அப்படின்னு வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு போனஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும், நீங்கள் வந்து காசாக வாங்குகிறப்போ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் 1 இயரில் வந்து 1 மாதம் மட்டும் 2 மாதத்துக்கு காசாக வந்து சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அந்த டீட்டெயிலெலாம் வந்து கேட்டுட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து முடிச்சுட்டு நான் வந்து சீட்டி போட்டு எனக்கு வந்து செல்லில் வந்து ஆப் வந்து ஏற்றி கொடுத்து அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாதம் மாதம் வந்து நான் பெங்களூர்லேருந்து இந்த ஜிஆர்டி ஆப்லேருந்து தான் வந்து நான் பே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நவம்பர் மந்த்து ஒரு 26 அந்த டேட்டில் தான் வந்து நான் வந்து லாஸ்ட்டு பேமெண்ட்டை வந்து ஜிபே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த ஒரு ஒன் வீக்காக நான் வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் பொங்கக்கிட்ட அப்படின்னு வந்து நினச்சி விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க வந்து பிரேஸ்லெட்டு தான் வந்து ஜிஆர்டியில் வந்து எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, பாப்பா இந்த செயின் தான் வந்து நான் எடுத்திருந்தேன், கை செயின் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லைக்கா நானும் வந்து போட்டிருக்கேன், போயிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன பதிலே வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, நீ வந்து லேட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்காதம்மா, உனக்கு 365 நாள் முடிஞ்சிருச்சுனாலே வந்து உனக்கு வந்து சென்னையிலேருந்து செக்கு டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஐயோ அக்கா, இல்லை நான் பொங்கலுக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து கணக்கு பண்ணியிருந்தேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். ஆமாம்மா, நீ நேற்று பே பண்ணல, நீ இன்றைக்கி கூட போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நானுமே வந்து ஜிஆர்டியில் கால் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் பொங்கலுக்கு வந்து எடுத்துக்கிறேனே நகைன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரூல்ஸ் இல்லை, நீங்கள் வந்து 365 நாளில் 366வது நாள் வரலைன்னா கூட நாங்கள் வந்து செக் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஜிஆர்டியில் வந்து சீட்டி போட்டது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 6 கிராம் 29 மில்லி தான் வந்து எனக்கு ஆப்பில் வந்து ஆட் ஆகியிருந்துச்சு. நான் வந்து என்னுடைய சரடு வந்து பேங்க்கில் இருக்குது, அந்த காசை வாங்கி நான் சரடு மீட்டுக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், இல்லை கொஞ்சம் கையில் காசு போட்டு ஒரு 2 பவுனாக செயினாக எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து செயின் எடுக்க போயிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த மாடல் ஒரு 4 மாடல் வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துட்டேன். இந்த மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருந்தது. எனக்கு ஆனால் ரொம்ப நாளாகவே வந்து பால் செயின் தான் எடுக்கணும்னு ஆசை. அது வந்து நான் கழுத்தில் வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு வந்து ஷார்ட் செயினாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட் செயின் வந்து ஹார்ட் டாலர் வந்து அட்டாச் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அதே லென்த்து தான் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லென்த்தாக பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 3.5 கிட்ட தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஐயோ அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பால் செயின் வந்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த செயின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெமோ செயின் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுதான் வந்து டாலர் அட்டாச் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து 2 பவுன் கரெக்டாக 2 பவுன் 50 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 50 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் எப்பயுமே வந்து டிசைனை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு மெயினானது வந்து நம்ம எடுக்கிற கிராம் வந்து குறையாமல் இருக்கணும்னு தான் நான் ஃபஸ்ட்டு எடுப்பேனே. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 1 பவுன் செயின் டாலர் இதெல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காசு இல்லை, இருந்த காசு அப்படியே வந்து தொடச்சி நான் வந்து செயின் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த 1 இயருக்கு சீட்டி போட்டிருந்ததுனால கிஃப்ட்டு வந்து கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போவாக தட்டு, டம்ளரு இதெல்லாமே வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு 6 பொருள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் ரிலேஷனில் எங்கள் மாமா தான் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் வந்து எடுத்து கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே காலையிலேருந்து ஒரே பசி அலைஞ்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க்குக்கும் நகை கடைக்கும் வந்ததுனால காலையிலேருந்து அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நைட்டு 9:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து வெளியில் வேலையாகவே இருந்துச்சு எனக்கு. பேங்க்குக்கும் நகை கடைக்குமாவே தான் போயிட்டுருந்தேன். பாப்பாவை கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலை பண்ணாலுமே வந்து குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு வந்து நம்மளால் கோல்டெல்லாம் வந்து எடுக்கவே முடியாது. நான் வந்து 1 பவுனுக்கு கணக்கு பண்ணி போட்டிருந்தேன். ஆனால் என்னால் எடுக்க முடிஞ்சது 6 கிராம் தான் வந்து எடுக்க முடிஞ்சது. நம்ம கோல்டு ரேட் ஏறிட்டு போகுதேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. நம்ம 1/2 பவுன் எடுக்கிற இடத்துல 1/4 பவுனாச்சும் எடுக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பண்ணுற ஒரு யூஸ் அப்படின்னு நம்ம நினச்சி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பண்ணணும். நம்ம என்ன தான் அன்றாட வாழ்வில் வந்து இந்த கோல்டு கவரிங்கு, சேலை, இந்த மாதிரி வந்து ஜுவல்ஸு, கவரிங் ஜுவல்ஸு, இந்த துணியில் வந்து நம்ம செலவு பண்ணாலும் அந்த காசில் கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்ம வருஷத்துக்கு ஒரு 1/4 பவுனாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நகை எடுத்ததுக்கு இந்த பொருள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க காம்போவாக. நான் வந்து இந்த செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தேன். இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து 2 in 1 தான் வந்து எடுத்தேன், எங்கள் ஹஸ்பண்டும் வந்து போட்டுக்கிற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து வருஷத்துக்கு 1/4 பவுன் ஆச்சு எடுக்கிற மாதிரி வந்து சீட்டி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேமிலிக்குமே வந்து அது யூஸாக இருக்கும். நம்ம வந்து கோல்டு போடுறத விட ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு எனக்கு முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.